ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல கேட்கிற காரியம், லோத்துவினுடைய மனைவிக்கு இண்டிவிஜுவலா ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியம் இல்லையே. ஒருவேளை ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாமல் நாம் இருப்போம்னா நிச்சயமாய் தேவபக்தி உள்ள ஒரு குடும்பத்தை நாம் கொடுக்க முடியாது. அந்த காரியத்தில் அசதியா இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, மனிதர்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிற தேவன், என் கூட நீங்க பேச விரும்புறீங்கப்பா, என் கூட என்னுடைய உரையாடல்ல நீங்க இருக்க விரும்புறீங்க. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்துல தருகிறேன், உம்முடைய சமூகத்துல நேரம் செலவிட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம காண முடியும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன், ஓ மூலம் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்துல அவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ள நாம் நிச்சயமாக இந்த ஊருக்கு, நம்ம குடும்பத்துக்கு, தேசத்திற்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றி கொடுப்பார். தனிப்பட்ட விதத்தில் அசதியா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில அனல் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லுகிறார்.